Motorola அவங்களோட Moto Pad சீரிஸில் இப்போ புதுசாக Moto Pad 70 அப்படிங்கிற புது டேப்லெட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த டேப் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவும் இருக்கிற மோட்டோ டிசைன் என்ன மாதிரி இருக்கோ அதே டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேபோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12.1 இன்ச்சஸ் உள்ள 2.5K ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்சிடி பேனல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.5K ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே MediaTek Dimensity 6400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ட்ரியில் விட கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தவிர பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. சப்போஸ் நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அதுக்கான ப்ராசஸர் கிடையாது. நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்க, 4-5 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ப்ராசஸர் போதுமானதாக இருக்கும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 256GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் பத்தல நினச்சிங்கன்னா 2TB வரைக்கும் microSD கார்டு ஸ்லாட் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. டேப்பை பொறுத்த வரைக்கும் கேமராஸ் வந்து ஜஸ்ட் வீடியோ கால் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் கேமரா எதிர்பார்க்காதீங்க. 13 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட்டில் 10200 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் உங்களுக்கு 68 வாட்ஸ்க்கான பவர் அடாப்டர் கொடுப்பாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP52க்கான ரேட்டிங்கும் இருக்குது. அண்ட் மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு மீடியா கன்சம்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப்லெட் Android 16 ரன் ஆகுது. அண்ட் ஒரு டேப் அப்படிங்கனாலே ஸ்டைலிஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிராண்ட்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோட்டோரோலா இந்த டேப்லெட்டில் இன்பில்ட்டாகவே ஸ்டைலிஷ் பென் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இந்த டேப்லெட்டோட ப்ரைஸிங் டாப் அண்ட் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 36,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ் வேரியன்ட் ப்ரைஸை பற்றி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. அப்ராக்சிமேட்டாக ஒரு 33,999 லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் இந்த டேப்லெட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை விட பெட்டரான டேப்லெட்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் தாராளமாக அதை கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். Xiaomi பேட் இருக்குது, லெனோவோவில் நிறைய பேட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் OnePlusல கூட பேட்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த பேட்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.